எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோவில் கம்ஃபர்டபுளான நைட்டிக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு குர்த்தி, சைட் ப்ளீட்டட் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2.5 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் நைட்டி மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணலாம். டாப் பார்ட்டுக்கு மட்டும் லைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ 1 மீட்டருக்கு வாங்கியிருக்கேன். டாப் பார்ட் கட் பண்ணிடலாம். ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்குது. 0.5 இன்ச் விட்டுடலாம் ஷோல்டர் ஜாயினிங்க்கு. ஷோல்டர் 7.5 இன்ச்சு. காலர் நெக்குன்றனால நம்ம ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம். ஆர்ம் லென்த் 7 இன்ச் வச்சு கர்வ் வரைஞ்சிக்கலாம். காலர் நெக் வைக்க போகிறோன்றனால ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் பேக் பார்ட் தனியாகவும் கட் பண்ணுறேன். இங்கே நார்மல் நெக்னால் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு டிவைடட் பை 4 9 இன்ச் வரும். 0.5 இன்ச் லூஸ் கொடுத்துக்கலாம். 9.5 இன்ச்சு. வேஸ்ட் ஹைட் 14.5 இன்ச்சு. 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் பாட்டம் அட்டாச் பண்ணுறதுக்கு. வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச். ஸோ 8.5 இன்ச் வரும். 0.5 இன்ச் லூஸ் எப்பவும் போல். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்துக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. காலர் நெக்குன்றனால பேக் பார்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வேணும். நார்மல் நெக் வைக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சேம் தான். ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே போட்டு அவுட்லைன் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் 3 இன்ச் வித்து லென்த் 4 இன்ச்சு. இது காலருக்காக நம்ம கட் பண்ணுறது. பேக் நெக் வித்து வந்து 3.25 இன்ச்சு. லென்த்து 1 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுறலாம். ரவுண்ட் நெக் தான். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 0.75 இன்ச் ஸ்லோப்பாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பாட்டம் கூட கனெக்ட் பண்ணும்போது தொங்காமல் இருக்கும். சென்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது பாட்டமில் கனெக்ட் பண்ணும்போது சொல்கிறேன் எதுக்குன்னு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒரு 0.5 இன்ச் எப்போ போல் குழிவாக கட் பண்ணிக்கலாம். மார்க்ஸ் எல்லாத்தையும் நாச் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டம் பார்ட்டுக்கு ஃபேப்ரிக்கோட லென்த் பார்த்திங்கன்னா 34 இன்ச் எடுத்திருக்கேன். வித் 32 இன்ச்சு. இந்த சைஸில் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். எனக்கு வித்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. வித்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வரும். பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நெக்கில் ஒரு வி ஷேப் பிளாங்கெட் ரெடி பண்ணணும். பேப்பர் பேஸ்டிங்கில் வி ஷேப் கட் பண்ணிக்கலாம். வித்து 1.5 இன்ச்சு லென்த்து 3 இன்ச்சுக்கு வி ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைட் வச்சு கட் பண்ணிக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கை நான் லைனிங் மேலேயே வச்சு அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ லைனிங்கோட சென்டரை மார்க் பண்ணிட்டு பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரும் லைனிங்கோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங்கை வச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் லைனிங் மூவ் ஆகாமல் இருக்கும். நெக் லைனில் இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடலாம்.
எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் ஒரு 0.5 இன்ச்சஸ் ஸ்லோப் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஷேப் நீட்டாக இருக்கும். டாட்க்கு சென்டர்லேருந்து 3.5 இன்ச் அண்ட் 4 இன்ச் ஹைட்டில் டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. பேக் பார்ட்டும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணால் போதும். டாட் பிடிக்கணும். பிடிச்சாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் ஃபேஸிங் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ காலர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு நெக்லைனை மெஷர் பண்ணுங்கள். எனக்கு 8.5 இன்ச் வருது. பேப்பர் பேஸ்டிங்கில் காலர் கட் பண்ணிக்கலாம். காலர் மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துச்சு. -1 இன்ச்சில் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு டோட்டலாக 3.5 இன்ச்சு. இப்போது நெக்கு 3.25 இன்ச்சு விட்டுட்டு மற்றதை கர்வாக லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கர்வ் லைன்லேயே அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு போய் 8.75 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். ஒரு 0.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் வைடில் சேம் கர்வ் லைனுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. காலரோட வித் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். காலரை ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணியாச்சு. இப்போ அந்த காலரோட அவுட்டர் சைடில் 0.5 இன்ச் மட்டும் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மற்ற எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஏன்னா இப்போது ஒரு ஸ்டிச் போட்டு இன்னொரு ஸ்டிச்சும் அவுட்டரில் வரும். ஸோ நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ காலர் லென்த்துக்கு இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். காலரோட இன்னர் சைடில் அந்த யூ ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத்தோட 2 ரைட் சைடும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கிறேன். பேப்பர் பேஸ்டிங் பக்கத்துலேயே ஸ்டிச் போடணும். போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். அந்த டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். காலரோட அவுட்டர்லேயும் ஒரு 0.5 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். காலரோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்லைன்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் சென்டர் மார்க் பண்ணிட்டு காலரோட சென்டரும் ஃபேப்ரிக்கோட சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்லைனோட ஒரு எட்ஜிலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். காலரை நெக்லைனோட ராங் சைடில் வச்சுட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது காலரை ஃப்ரண்ட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப்பில் நெக் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த வியும் இங்கே வர காலரோட லென்த்தும் ஒரே மாதிரி ஷேப் வர மாதிரி வரைஞ்சிட்டு பேக் சைட் டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டர்ன் பண்ணும்போது காலர்கிட்ட அந்த ஷேப் நீட்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணிவிட்டு காலர் மேலேயே ஒரு ஸ்டிச் நீட்டாக போட்டுக்கலாம். காலரோட இன்னொரு சைடுக்கும் சேம் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
டாப்பும் பாட்டமும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ டாப்போட சென்டரும் பாட்டமோட சென்டரையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து 2 சைடும் 4 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 4 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 4 இன்ச்சுக்கு அப்புறம் ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பாட்டம் ஃபேப்ரிக்கோட வித்து அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய ப்ளீட்ஸ் வரும், பார்க்க அழகாக இருக்கும். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு, இன்னொரு சைடும் இதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். 0.5 இன்ச் கீழே விட்டுடலாம். ஸ்லீவ் லென்த் 8.5 இன்ச்சு. டாப்பில் ஒரு 0.5 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம் ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறக்கு. ஸ்லீவ் கேப் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கோடு போட்டுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கர்வாக வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச்சு, 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம். இது மட்டும்தான் இதில் எக்ஸஸ்ஸு, மற்றதெல்லாம் நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுற மாடலே தான். ஃப்ரண்ட் சைடு ஆர்ம் ஹோலில் 0.5 இன்ச் குழிவாக கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணணும். வித்து 1 இன்ச்சு, லென்த் 4 இன்ச்சில் வி ஷேப் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்தில் எட்ஜஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப் மேலே வச்சு அடித்து திருப்பிக்கலாம். மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் அந்த வி ஷேப்பில். மிஷினில் லாங் ஸ்டிச் வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக ப்ளீட்ஸு சுருக்கம் கொண்டுட்டு வரக்காக இது. ஸ்ட்ரிப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 12 இன்ச் லென்த்து வித்து 2 இன்ச்சு. எட்ஜஸை 0.5 இன்ச்சுக்கு அந்த மாதிரி மடித்து அயன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் மடக்கி அடிச்சிடலாம். ஸ்ட்ரிப்போட பேலன்ஸ் ஃபுல் லென்த்தும் நம்ம ஸ்லீவோட வி ஷேப் கிட்ட வர மாதிரி வச்சுட்டு நான் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவையும் குர்த்தியும் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒரே மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னொரு சைடு எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் எப்பவும் டபுள் ஸ்டிச் போடணும், மறக்காமல் போட்டுக்கோங்க. சைட் ஜாயின் பண்ணிடலாம்.
ரெகுலராக நம்ம நைட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீ லென்த் கவுன்ஸ் இல்லை குர்த்தா ஸ்டிச் பண்ணி போடுறது இப்போ ட்ரெண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸை விடவே நான் கொஞ்சம் லூஸாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நைட்டிக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு நீ லென்த் சைட் ப்ளீட்டட் குர்த்தி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.